ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் சக்கை பாயசம் தான் வச்சுருந்தேன். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சக்கை கொட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா சக்கைச்சோளையை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அண்டிப்பருப்பும் முந்திரி பருப்பும் தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் அதுவும் கூட நல்லா வறுத்து எடுத்துக்கிறது. அந்த நெய்யிலேயே நம்ம பேஸ்ட் பண்ண சக்கையை நல்லா வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நான் வெள்ளைப்பாவு காய்ச்சி வச்சுருந்தேன். அது கொஞ்சமாக அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறது. எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு பார்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கூட ஊற்றினதுக்கப்புறமா தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன். தேங்காய் பாலில் 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுருந்தேன். 2ஆம் பால் முதல்ல ஊற்றி மட்டும் நல்லா கொதிக்க வைக்கிறது. கொதிக்க வச்சதுக்கப்புறமா 1ஆம் பால் ஊற்றினதுக்கப்புறமா இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்தது அதில் போட்டு இளக்க வேண்டியது. இளக்கிறது கேஸ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா தான் நல்லா கிண்டி விடுறது. அதுக்கப்புறம் சேவ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என் சேனலை பிடிச்சிருந்தா நம்ம சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.